பார்க்க போகிறது வந்து ஈரான் அண்ட் இஸ்ரேலில் பிரச்சனையால் பாதிக்கப்படுற இந்தியன் ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்ஸ், இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸில் ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு புரியும் உங்கள் ஸ்டாக்ஸ் ஏன் இன்னும் கீழே இறங்குமா இல்லை என்ன ஆகும்னு உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு பிக்சர் தெரியும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் பிவிஎஸ்எல் ஐஓசி வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஆனால் நான் வந்து ரொம்ப உள்ளே போய் சொல்கிறேன், ரொம்ப அடிபடுற ஸ்டாக்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதானி போர்ட் ஏன்னா அடிபடும்னா, இஸ்ரேலில் வந்து அவங்க வந்து ஹாஃபியா போர்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த ஆல்ரெடி நிறைய டேமேஜ் ஆக போகுது. அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்துட்டாங்க. ஸோ அதனால ஃபஸ்ட்டு அடிபடுறது அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸ் அங்கே அவங்க பிஸ்னஸ் எல்லாமே பாதிக்கப்படும் அந்த ஒரு சம்பவத்தால். ஓகே, ரெண்டாவது வந்து ஏசியன் பெயிண்ட் வந்து ஆல்ரெடி காம்படிஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. எது பிர்லா ஓப்பர்ஸ் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் இப்போ குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பெயிண்ட் பண்ணுற ரா மெட்டீரியலோட செலவும் அதிகமாகிடும். 30 to 40% கிட்ட குரூட் ஆயிலுக்கு வந்து குரூட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க பெயிண்ட்டுக்கு. ஸோ அதனால் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் இங்கே பயங்கர பாதிப்பு இருக்கும். ஓகே, மூணாவது ஸ்டாக் வந்து சன்ஃபார்மா வந்து டாரா ஃபார்மான்னு ஒரு இஸ்ரேலியன் கம்பெனியை வாங்கிருச்சு. அந்த இஸ்ரேலியன் கம்பெனி தான் யூஎஸ்க்குலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃபார்மாவை ஃபுல்லாக ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க யூஎஸ்லேருந்து தான். ஸோ அந்த சண்டேயில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே பாதிக்கப்படுது. அங்கே டேமேஜ் ஆகும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹாஃபியா போர்ட் அந்த வழியாக தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டுன்னு அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே பாதிக்கப்படும். ஸோ சன்ஃபார்மா இதனால தான் கீழே வேறு அந்த ஏரோ ஸ்டாக்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஏன்னா இண்டிகோ ஏன் பாதிக்கப்படுதுன்னா, ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு போகிற வழியை மூடிட்டாங்க. ஸோ இதனால் 2 hours டிலே ஆகுது. இப்போ குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் அவங்களோட பெட்ரோல் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒயிட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க, அதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. ப்ரீமியமும் எக்ஸ்ட்ரா ஆயிரும், டிக்கெட் விலையும் கூடிரும். ஸோ ஏர் டிக்கெட்டில். ஸோ இதனால் அவங்க ஃபுல்லாகவே பாதிக்கப்படுவாங்க. ஸ்பைஸ்ஜெட், இண்டிகோ அந்த மாதிரி செக்டர் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி செக்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். இந்த ப்ராப்ளம் எப்படின்னு உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன் இது எப்படிப்பட்ட ப்ராப்ளம். ஓகே, யாருக்கு பெனிஃபிட்னா, ஓகே கோல்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் ஆகும். ஸோ இந்த 2 பெனிஃபிட் இருக்குது. ஓகே, நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.